கோழி கூவுது படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் ராம்ராஜ். இந்த படத்தோட இந்த விழாவின் நாயகன். நம்ம சேர்ந்து இணைந்து அந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். கூட இருக்கிற சவுந்தரை பற்றி நிறைய வி ஆர் ஆல் ஒரு விதத்தில் ஒரு குடும்ப விழா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நடிகர் சங்கத்தோட ஒர்க் பண்ணுறப்ப சேர்ந்து பண்ணுறது. ராமகிருஷ்ணன் தெரியும், படத்தோட இயக்குனர், மியூசிக் கம்போசர். இந்த படம் கடவுள் நிகரத்தில் அருமையாக வரணும்னு நான் ஆண்டவன்ட்டு வேண்டிக்கிறேன். தூக்குன்னு ஒரு படத்தில் நட்பை பற்றி ஒரு சொல்லியிருப்பாங்க. கொண்டு வந்தால்தான் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால்தான் தமக்கை, கொலையும் செய்வாள் பத்தினி. இந்த கொலை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். கணவனை உயிரை காக்கிறதுக்காக கொலை பண்ணுறதா எடுத்துக்கலாம், இன்றைக்கி சமீபத்தில் நடக்கிற கொலையாக எடுத்துக்கலாம். ஆனால் உயிர் காப்பான் தோழன், அதுதான் முக்கியமான பாயிண்டாக இருக்கும். எந்த காலகட்டத்திலையும் உயிர் காப்பான் நண்பன். ஸோ இந்த படத்தில் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்குதா நான் உணர்றேன். கண்டிப்பாக இது ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருக்கும், சூப்பராக ஹிட் ஆகும். எனக்கு இந்த ஒரு கனவு போல அப்படிங்கிற படத்தில் ஒரு இயக்குனர் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்குற காலத்துலேருந்து, மச்சான் தைரியமாக மச்சான், நான் படம் எடுக்கும்போது உன்னை கண்டிப்பாக கூப்பிடுவோம் மச்சான் அப்படின்னு சொன்னார். இந்த படத்துடைய அப்படி சொல்லி சொல்லி எனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்திய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து, அசோசியேட் டைரக்டராக இருந்து, நீங்கள் சினிமாவில் பார்த்த எத்தனையோ வெற்றி படங்களுக்கு கோ டைரக்டராக, இணை இயக்குனராக இருந்தவர் தான் விஜயசங்கர்ங்கிற இணையற்ற இயக்குனர். நாம் பார்ப்பதில் பார்க்காத சினிமாவை பார்க்க செய்வது புதுமை. அப்படிப்பட்ட ஒரு புதுமையை ஒரு கனவு போல நம்ம லைஃப்பில் இப்படி இல்லாமல் நடந்திருக்கும் என்று நினைத்து பார்க்கும் விதமாக இந்த டீம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த கதை முழு கதையும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நிறைய பாதிப்பு இருந்துச்சு. எப்போதுமே நட்பை கொஞ்சம் அதிகரிச்சிங்கன்னா காதலாக மாறிடும், காதலை கொஞ்சம் குறைச்சா நட்பாக மாறிடும். இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு சின்ன கண்ணாடி தகடு போல் ஒரு சின்ன இடைவெளி தான். அந்த இடைவெளியில் நின்று தான் அந்த கதையை விளையாண்டுருக்கார் இயக்குனர். கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது எல்லாருக்குமே அது நல்ல நட்பாக இருக்கலாம், கெட்ட நட்பாக இருக்கலாம், பிடித்தது பிடிக்காது, மறந்தது மறக்காது, தூரமாக இருக்கிறது அருகில் இருக்கிறது, ஏதோ ஒரு வகையில் ஒரு நட்பு கடந்து போயிருக்கும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி நம்ம கன்னத்தில் ஒரு அறையும், ஆனால் அது வலிக்காது, ரொம்ப சுகமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கதை ரொம்ப அழகாக கையாண்டிருக்காரு. இந்த படத்தில் அரசவை கவிஞர்களான புலமைப்பித்தன் ஐயா கூடயும் ஐயா முத்துலிங்கம் கூடயும் நான் சேர்ந்து வேலை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறணும். ஏன்னா இந்த படம் வெற்றி பெற்றால் மீண்டும் நட்பு வெற்றி பெறுங்கிற ஒரு மிகப்பெரிய ஆதாரம் கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்து. இது இந்த படம் இந்த நம்ம அபூர்வ ராகங்கள் ரஜினி சார் படம் மாதிரி ஒரு காதல் தேசம், ஒரு 3 பேருக்கான ஒரு ஒரு உறவு, ஒரு நட்பு சம்மந்தப்பட்ட படம். எங்கள் ராமகிருஷ்ணன் சார் கூட உண்மையிலே ஒரு பெரிய சீனியர். அவரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு சொல்லி இல்லை, நான் சினிமாவில் நான் இப்போ தான் 7-8 வருஷம் தான் ஆகுது. எனக்கு முன்னாடி 2-3 படங்கள் ஹீரோ ஆகிட்டார். நான் அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த இது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அந்த பொண்ணு அமலா உண்மையிலே தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் 2 பேர்த்தையுமே தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. சந்தோஷம். இந்த படம் நல்ல வெற்றி அடையணும். பொதுவாக இப்போ நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்க ஒரு படத்தில் இருக்காங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிடணும்னு ஒரு ஆசை, ஒரு இன்னரை நமக்குள்ளே இருக்கும். எனக்கு இதில் சவுந்தர் நினைக்கிறதா ராமகிருஷ்ணன் நினைக்கிறதான்னு தெரில. ஏன்னா அவரும் நெருங்கிய நண்பர் தான். ஸோ 2 பேர்த்தில் யார் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே ஒவ்வொரு இடத்துல ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் மேலே போய்கிட்டே இருக்காங்க. அதை தாண்டி அந்த பொண்ணு, அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க நடிகை ஜீவிதா மேடம் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஃபீச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் அந்த கேரக்டர் ரொம்ப சஸ்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேருக்குள்ளே இருக்கிறதே எனக்கு ஒரு 3 முடிச்ச படத்தினுடைய விஷயங்கள்லாம் உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. அந்த சாங்கோட எண்ணில் என்னை பற்றியுமே நீ பாடிக்கிட்டு இருக்க, என் நண்பனை பற்றி பாடுன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அடுத்த சாங் வேறு ஒன்று எடுத்தாங்க. அது அந்த பொண்ணு சாமி மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்த நீர்லாம் மஞ்சள் நீர்லாம் ஊற்றி அந்த சீனோட அந்த முதல் சாங்கினுடைய எண்டில் அவர் சொன்ன உடனே அந்த பொண்ணோட ரியாக்ஷனுக்கும் அடுத்த சாங்குக்கும் பெரிய கனெக்டிவிட்டி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக இது ஒரு கனவு போல் ஏதோ நம்ம பார்க்காமையோ இல்லை அப்படியே கேட்டுட்டு விஷயமாக பேசிட்டு போகிற ஒரு படமாக அது இருக்காது. அது இந்த சாங்லேயும் ட்ரெய்லருமே தெரிஞ்சிச்சு. ஒரு நல்ல கதை, அழுத்தமான வீரியமான, நம்ம எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு கதையும் ஒரு விஷயமும் இதில் இருக்குது. சில படங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி படம் நம்ம பண்ணணும்னு நினைப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் மௌன ராகம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. அழகி பார்க்கும்போது
இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணோம் மறு பொற்காலம். இந்த மாதிரி சில படங்கள்லாம் பார்க்கும்போதே வெளியே வரும்போதே இப்போ ஒரு படம் பண்ணணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் சமீபமாக நான் பார்த்து இந்த மாதிரி படம் பண்ணு பார்த்து நினச்ச படம் ஒரு கனவு போல். எனக்கே கொஞ்சம் பொறாமை, இப்படிலாம் உணர்வுபூர்வமாக உணர்ச்சிபூர்வமாக இவ்வளோ பதிவு ஒரு ஃபிலிம் பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு வியந்துட்டேன் உண்மையிலே. இப்போ நம்ம கூட இயக்குனர் சிகரம் பாடத்தின் சார் இல்லை, ஆனால் அந்த படத்தில் தெரிவார் பாருங்கள். சவுந்தருக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்காதவங்களே இருக்க முடியாது. அவன் அப்படிப்பட்ட ஒரு பையன். அடித்தட்டு வேலையிலிருந்து என்ன வேலைன்னு பார்க்கறது கிடையாது. யாருக்காக போகிறோம் அப்படின்னு, இவங்களுக்காக அவங்களுக்காக அப்படின்னு தரம் பார்க்கறது கிடையாது. அவன் அன்பு மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அன்பான எங்கள் சவுந்தருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் வரப்போகுது. அந்த படத்தை கொடுத்துருக்கிற டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், டீமுக்கு மொத்தமாகவுமே என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா வரும், நல்லா ஜெயிப்ப சவுந்தர். ஆல் தி பெஸ்ட். காவியத்தன்மை உள்ள சில படங்கள் பெரிய ஹிட்டாக இருக்குது. அந்த காவியத்தன்மைன்னு எதை சொல்கிறாங்கன்னா, அன்பு, தியாகம், கருணை, உண்மை, இதெல்லாம் தான் காவியத்தன்மையாக சொல்கிறாங்க. அப்படி காவியத்தன்மையாக வடிவமைக்கப்பட்டு வருகிற திரைக்கதைகள், கதைகள் மட்டும் கிளாசிக் மூவிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியில் இந்த திரைப்படத்தை முயற்சித்திருக்கிற இறைவன் அருளாலும் உங்கள் உள்ளத்துக்கிற அன்பினுடைய அந்த அடிமனதில் இருக்கிற வாழ்த்தாலும் நிச்சயமாக இது எனக்கு பலிதமாக வந்து கிடைக்கும். இந்த பசங்க வந்து ஜெயிச்சா சத்தியமாக நாங்கள் தான் சந்தோஷப்படுவோம். இனிமே வந்து சின்ன படம் பெரிய படம்ன்றது பட்ஜெட் ரீதியாக தான் வந்து பிரிக்கப்படும். ஆனால் சில நேரத்தில் சின்ன படங்கள் தான் பெருசாக வந்து வசூல் அடிக்கும். இயக்குனர் வந்து சொன்னார், ஒரு வீட்டில் இருக்கிற அந்த பெண் வந்து எவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க நம்மளோட அந்த கடினமான உழைப்புக்கு. அந்த நம்ம சாதிக்கணுன்ற வெறியில் நம்ம போய் அது சாதிக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது வீட்டில் இருக்கிற பெண்கள் தான். ஒரு வகையில் நானும் அதே நிலைமையில தான் இருந்தேன். உங்களுக்காவது இன்னும் இருக்காங்க. பட் சினிமா இஸ் சம்திங் விச் அந்த ஒரு எந்த துறையும் அந்த மாதிரி ஒரு ஊக்கம் கொடுக்காதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம், ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம், எல்லாம் தாண்டி ஜெயிக்கும் போது ஒரு விஷயம். அந்த வெள்ளிக்கிழமை காலையில் வந்து அந்த காலை காட்சி முடிஞ்சு ஒரு விஷயம் ரிசல்ட் வரும். அது வந்து சில நேரத்தில் தப்பாக வரும், சில நேரத்தில் நல்லா வரும். பட் இருந்தாலும் வந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது வந்து அந்த கலை உணர்வு தான். அந்த கலை உணர்வு நம்பி தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம். இந்த இயக்குனருக்கும் இந்த தயாரிப்பாளருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்பாளர் மேற்கொண்டு இன்னொரு படம் தயாரிக்கணும், அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நான் வரணும், அதுதான் நான் ஆசைப்படுறேன். வணக்கம் வசந்த் டிவி வியூவர்ஸ். என் பேர் வந்து பினீஷ் ராஜ். நான் வந்து இளையன் ஒரு மூவி டைரக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாம் இப்போது எஜுகேஷன்லி வந்து எல்லோரும் டெவலப் ஆகிட்டேன், அது சரிதான். ஆனால் குட்டிகளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவ்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சூஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போது எல்லோரும் வந்து ஃபஸ்ட் ரேங்காக வரல இல்லையா. படிக்கிறது ஃபஸ்ட் இருக்குது, செகண்ட் இருக்குது, தேர்டு இருக்குது, லாஸ்ட் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஆளும் இந்த ஃபிலிம் பார்த்தாலும் அவருக்கு ஒரு மோட்டிவ்ஸ் கொடுக்குது. படிக்கணும், நல்லா படிக்க வைக்க வேணும், அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்படுது, அவர் ஆசை மாதிரி நல்லா படித்து பெரிய ஆளாக ஆக வேணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துடணும். 1991 தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. அதுக்காக அந்த காலகட்டத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கு. 1991 இருக்கிற மாதிரி டெலிஃபோன் டவர்ஸ் எதுவும் இல்லாமல் ஃப்ரேமில் அந்த மாதிரி பில்டிங்ஸு, டெலிஃபோன் டவர்ஸ், டாரிங் ரோட்ஸ் எதுவும் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்காக ரொம்ப தேடிட்டு ஆனால் கிடைக்கல. எல்லாம் ரொம்ப டெவலப் ஆகிட்டு அப்புறம் நாகர்கோவில் பூதப்பாண்டி பக்கத்தில் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். எல்லா
ஒவ்வொரு வீட்ஸும் செட் பண்ணியாச்சு. அவ்வளோ சூப்பராக நம்ம ஆர்ட் டைரக்டர் அது ஒர்க் பண்ணியிருக்கு. அப்புறம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுகளும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி ஃபிகரை சேஞ்ச் பண்ணியாச்சு. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது. சுஜி ஸ்டெஃபானோ வந்து ஆன்டி ஹீரோ. அவர் 8 மாதமாக அவர் வந்து அவரோட தாடி முடி எல்லாம் நீட்டி வளர்த்தி அவரோட டோட்டல் ஃபிகரை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அப்படி பண்ணியிருக்கு. அவ்வளோ நேச்சுரலாக போகுது ஒரு ஸ்டோரி. அப்புறம் ஆல் டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் வந்து அவர் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸிலும் அந்த க்ரீனிஷ் அந்த கிராம டச்சில் தான் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் போகுது. மியூசிக் 4 சாங்ஸ் இருக்குது. விஷ்ணுவி திவாகரன் தான் மியூசிக் டைரக்டர். இந்த கிராமத்துக்கு ஒரு லைஃப் கிடைக்கிற மாதிரி 4 சாங் ஒரு வாட்டி கேட்கும்போதே உங்களுக்கு பிடிச்சிடும். வணக்கம், நான் டாக்டர் ஸ்வாதி நாராயணன். பேசிக்லி ஐ எம் an ஆயுர்வேதிக் டாக்டர் அண்ட் ப்ரொஃபஷனல் குச்சிப்புடி டான்சர், கிளாசிக்கல் டான்சர். நான் வந்து ஒரு மலையாளி, அதனால தான் தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேச வராது. தப்பு இருந்தேன்னா மன்னிச்சிடுங்கோ. அண்ட் மலையாளத்தில் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி வந்து சூசு சுதி வாத்மீகம். அதில் ஜெயசூர்யா ஹீரோயினாக தான் நான் அதில் ஆக்ட் பண்ணியிருக்குது. என்னோடய தமிழில் ஃபர்ஸ்ட் மூவிஸ் இலை. இலை இஸ் அ ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட். இலைங்கிற கேரக்டர் தான் நான் இதில் பண்ணியிருக்குது. நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக தான் இந்த மூவியில் நடிச்சிருக்குது. 90s ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அந்த காலத்தில் த கேர்ள்ஸ் ஆர் நாட் அலவுட் டு கோ டு ஸ்கூல் ஆர் ஸ்டடி எனிதிங். ஒன்லி பசங்க தான் ஸ்கூல் போகலாம். ஒன்லி தே ஆர் அலவுட் டு கோ டு ஸ்கூல். ஸோ இந்த பொண்ணு, ஆனால் இந்த பொண்ணுக்கு படித்து பெரிய ஆளாகணுன்னு ஆசை இருக்குது. So how she faces all that crisis or problems in her life and how she reach her destination, அதான் இந்த மூவியோட மெயின் த்ரெட். இதை டிரெக்ட் பண்ணியிருக்குது பினீஷ் ராஜ் அண்ட் ப்ரொடியூஸ்டு பை சுஜித் ஸ்டெஃபானோஸ். இதில் ரொம்ப நல்ல சாங்ஸ் இருக்குது. நியர்லி 5 சாங்ஸ் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி மார்ச்சில் இது ரிலீஸ் பண்ணும். ஸோ எக்ஸ்பெக்டிங் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங் சப்போர்ட். எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெனிஷ். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கயல், மதையான கூட்டம், நாய்கள் ஜாக்கிரதை, மனிதன் படங்களில் நெகட்டிவ் ரோல்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ இலை படத்துக்காக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த படம் ஒரு பெண் கல்வி பற்றி சொல்கிற படம். அந்த விஷயத்துக்காக தான் இதை வெளியிடணும்னு விட்ற முயற்சி எடுத்தோம் நாங்கள். இந்த படத்தோட ஸ்பெஷல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட இம்ப்ரெஸ் பண்ண விஷயங்கள் சாங்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ். ஒரு பெண் கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை மக்களுக்கு ஒரு மெசேஜை தெரிவிக்கிறது வந்து ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேலை சொல்கிறதுக்காக இந்த படத்தோட விஷுவல்ஸும் சாங்ஸும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஓரியன்ட் படமாக இல்லாமல் அதை தாண்டி ஒரு என்டர்டெய்னராக இருக்கும்ன்ற நம்புகிறேன். இந்த மாதமே திரைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். வரப்போது சின்ன படம் பார்த்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் நிறைய சின்ன தரமான படங்களை தமிழ் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்து இண்டஸ்ட்ரி இன்னும் நல்லா செழிப்பாகும். சப்போர்ட் பண்ணுங்கள். வசந்த் டிவிக்கு வணக்கம். என் பேர் சுஜித். நான் இந்த இலை ஃபிலிமில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். என் முதல் ஃபிலிமு தான். ஆனால் இந்த ஃபிலிமில் அவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர், ஃபுல் ஒரு சூப்பரான கேரக்டர் எனக்கு கிடச்சிருக்கேன். ഒരു വില്ലേജിലെ ഒരു മീൻസ് ഒരു മലയിലെ ഉള്ള ഒരു മുരട് ഒരു യങ് கேரக்டர். அந்த கேரக்டர் ஆகிறதுக்காக ஒரு நிறைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி ஒரு நிறைய கஷ்டப்பட்டு பண்ணியது. ஒரு 8 months அதுக்காக டெடிகேட் பண்ணி தான் பண்ணியது. இது மெயின்லி ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம் தான். ஆனால் சுவாதி நாராயணன் அவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். ഒരു വില്ലേജിൽ നിന്ന് ഒരു പെണ്ണ് അവൾക്ക് எப்படி அவளுடைய எய்ம்ஸ் எப்படி ரீச் பண்ணுவது அதுதான் மெயினாக. வசந்த் வியூவர்ஸுக்கு வணக்கம். என் பேர் ஜெபின். நான் அந்த இலை படத்துக்கு ஆர்ட் டைரக்டர். ஒரு படத்தினுக்கு இம்பார்ட்டண்டான திங்கு தான் ஆர்ட். இந்த மூவி 90s ஸ்டோரி. இது ஒரு பீரியோடிக்கல் சப்ஜெக்ட் தான். அப்போ அதுக்காக நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணி தான் இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த டைரக்டரு அவங்க முன்னாடி ஒரு ஆர்ட் ஃபிலிம் மேக்கரு. அவங்க சொல்லியிருக்கு இந்த மூவியில் ஓரோ ஃப்ரேமும் பியூட்டிஃபுல்லாக இருக்க வேணும், ஆனால் நேச்சுரலாக இருக்க வேணும், அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒர்க் பண்ணணும். நல்லபடியாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி நீங்கள் பார்க்க வேணும். இந்த மூவியில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு நிறைய இருக்குது. விஎஃப்எக்ஸுக்கு மேட்ச் பண்ண மாதிரி ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கு. நல்லபடியாக முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க வேணும். நெக்ஸ்ட் மந்த் படம் தியேட்டரில் எத்துவேன். நன்றி. Through Bahubali, I made a friend for a lifetime.
and I know I can always bank upon Prabhas, and he inspires me because whatever be the shot, however difficult be the act, always or a smile oda. Adhe passion le, the 30th take irundalo, he will do it with the utmost passion, and his innocence, his childlike nature makes, I think, Bahubali such a special and such a likable character. Prabhas, you are the darling of Indian cinema. I really want him to know how crazy all the women in Mumbai are. All your friends, they're all like, I want to meet Prabhas, and I know that if I get him to Mumbai, he will be hounded by all my female friends. So yeah, we're saving him till Bahubali Part 2 comes out. Sweetie or a actress, she is somebody who, when I started my career, was the first actress that helped me, and she helped me with costumes when I didn't know who to go to. She spent 5 years in Bahubali and given so much of her time, her sweat, and I don't know, there's one darling and there's one sweetie in our set. So I mean, these are real people with real, they're actually like that, and their names follow them perfectly well. Ramya ma'am, you are somebody I have looked up to since I started my career again. Her film Padayappa was the first reference that I took to see. And today when I see every shot as Sivagami that she's projected, it's so strong. It's again, Rajse, you have given us in Indian cinema a film which is celebrating women, being a war film. It has so much for women in it, and I know that it will inspire so many other filmmakers to give females that kind of space in their film. Not only Devasena character, in the part 1, part 2, you can see Shivagami, Ramya Gar character was Shivagami, Nazar Garu, Kattappa, Rana, Prabhas, all characters are very, very strong characters, and definitely Bahubali 2 is, it's going to be, it's 10 times more what you've seen in part 1, whether it's drama, the visuals, everything is, it's going to be a treat, and I want to thank, actually, in the 5 years, Nariya paid work on Bahubali, on the making of Bahubali, from the cast and crew, Nariya technicians, all who obviously are not going to come to the forefront, but I'm sure all of them are eagerly waiting, like all of us, for the release of Bahubali 2. And from all our side, I want to thank the audience, because the 5 years and I'm continuous and the hype, Vechito, you all have supported us so much. I want to thank the audience, the media, the press, all of you for supporting us so much, from the entire cast and crew of Bahubali. Thank you. I would like to thank Rajarajan and K Productions for bringing this film to Tamil Nadu. He is doing a wonderful job, and I think it'll meet all your expectations. And thanks for the entire audience, Tamil audience, for giving us so much love and taking this film and owning of this film. Thank you all. Do you expect a market in Tamil? I mean, direct market? Hope if I can get some more audience in Tamil, it's great. Thank you. I was born in Chennai. One day I'll do Tamil film, definitely. கட்டப்பான்ற ஒரு கேரக்டர் சத்யராஜ் மொட்டை தலையில கால வச்சு நடிச்சிருக்கியா சார்? அது கொஞ்சம் பயந்து தான் நீ நடிச்சு சொன்னீங்க ஆல்ரெடி முதல்ல. இப்போ அதே மாதிரி இந்த சைடு பட்டூல வந்து ஒரு பயந்து நடிச்ச காட்சிகள் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா நீங்க? சார், அது ஒரு எமோஷனல் இருக்குன்னா, அந்த பார்ன் இன் சென்னை எனக்கு தெரியும் சத்யராஜ் சார் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு. అండ్ రాజమౌళి సార్ అంతా షార్ట్స్ అన్నారు పడంలో ఇది బాహుబలి సీన్లో சொல்லும்போது அம்மா பயங்கரமாக இருக்குன்னு நினச்சேன். பட் அது சத்யராஜ் சார் ஆகும்னு அப்போ வரைக்கும் தெரியல. ராஜமௌழி சார் சொன்னார், அந்த கேரக்டர் நான் சத்யராஜ் சார்னு கேட்குறேன். அப்பா அதுக்கு முன்னாடி படம் மிர்ச்சின்னு பண்ணோம், சத்யராஜ் சார் அப்பா கேரக்டர் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. கேட்டால் அது சத்யராஜ் சார் நானும் ரொம்ப க்ளோஸ். நான் சொன்னேன், சார் அது அவர் பெரிய ஸ்டார், அங்கே போய் அதெல்லாம் இந்த கேரக்டர் பண்ணுவாரான்னு ட்ரை பண்ணலாம்னு கேட்டார். பட் சத்யராஜ் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்தார். அந்த சீன் வரும்போது 2 days எனக்கு டென்ஷன். ராஜமௌழி சாருக்குள்ள சத்யராஜ் சார் சொன்னார், இது கேரக்டர் தான் டென்ஷன் ஆகாதுன்னு சொன்னார். பட் பார்ட் 2 அந்த மாதிரி டென்ஷன்
அவன் ராஜமௌழி சார் கொடுக்கல. பாகுபலி 3 படம் மாதிரி நம்ம நினைக்கலங்க. வாட் எவர் வி ஸ்டார்டட், எது ஸ்டார்ட் பண்ணமோ பாகுபலி கதை எது ஸ்டார்ட் பண்ணமோ அது கன்க்ளூஷனோட முடியுங்க. பட் பாகுபலி வந்து நம்ம கதை எழுதும்போது வி ஹேவ் ரிட்டன் சோ மெனி பேக் ஸ்டோரிஸ். அந்த கேரக்டர்ஸ் ஃபுல் ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும்போது அந்த கேரக்டர் பார்த்து அவருக்கு எல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிஃபோர் ஸ்டோரி நிறைய ஒர்க் பண்ணவங்க, இன்பிட்வீன் ஸ்டோரிஸ் நிறைய ஒர்க் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ட்ராமட்டிக்காக வந்துச்சு. ஸோ அது வந்து அந்த ஸ்டோரிஸ் வந்து அது கூட சொல்லணும், அது கூட ஆடியன்ஸ் சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால நிறைய படம் மாதிரி இல்லைங்க, டிவி சீரிஸ் மாதிரி, அனிமேஷன் மாதிரி, நவல்ஸ் மாதிரி, வர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் பாகுபலி வந்து வேர்ல்ட் ஆஃப் பாகுபலி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது இந்த படவோட நிற்காதுங்க சார். பார்ட் 1ல நிறைய பிரமாண்டம் இருந்தது. பார்ட் 2ல என்ன ஸ்பெஷல் இருக்கு? வாரு, தாளகையர் அந்த மாதிரி சிஜில என்ன? பார்ட் 1ல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷுவல் கிராண்டியர் இருக்கும். பட் கதையை பார்த்தீங்கன்னா வெறும் கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அவ்வளோதாங்க. கதை பற்றி ஒன்றுமே சொல்ல, அந்த கேரக்டர்ஸ் நடுவில் என்ன நடக்குது, அந்த கேரக்டர்ஸ் நடுவில் ட்ராமா என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே சொல்ல, ஜஸ்ட் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அந்த கேரக்டர்ஸ் நடுவில் இருக்கிற ட்ராமா. சிவகாமிக்கு பாகுபலிக்கு நடுவில் என்ன நடக்குது, பாகுபலிக்கு தேவசேனா நடுவில் என்ன நடக்குது, இந்த இந்த ஒரு கேரக்டருக்கும் கட்டப்பாக்கும் பல்வாழ் தேவனுக்கு நடுவில் என்ன நடக்குது, எல்லா கேரக்டர்ஸ் நடுவில் நடக்கிற கதை வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்க. அண்ட் பீயிங் பாகுபலி எவ்ரி திங் வில் ஹேப்பன் ஆன் அ கிராண்ட் ஸ்கேல். பாகுபலி 2 வந்து உண்மையாக சொல்ல போனால் ஒரு விளம்பரமுமே இல்லாமல் இந்த தேதிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு அறிவிச்சா மட்டுமே போதும், அது தானாக ஓடி இருக்கும். பட் அவங்க அது ஒரு கடமை, அவங்க ப்ரெஸ் மீட் நடத்தணும், விளம்பரம் பண்ணணுன்றது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நான் என்னுடைய தொழில் ரீதியாக பல ஊர்களுக்கு போகிறேன். எல்லாருக்கிட்டையும் அந்த ஏப்ரல் 28 நெருங்கினதுன்னு எல்லாருக்கிட்டையும் இப்போ நான் கேரளாவிலேருந்து வரேன். அவங்க எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி அதுதான், சார் 28 கண்டிப்பாக வந்துடும்ல, ஏதோ ஒரு பெரிய திருவிழாவுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது யாருமே நான் இந்த படத்தில் நடித்தேன், அவங்க இந்த படத்தில் காஸ்டியூம் பண்ணாங்க, இது எங்கள் படமாக தான் எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங். ஏன்னா அவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாரும் பிரபாஸை கேள்வி கேட்டீங்க, வேறு எந்த ஹீரோவாவது இதுக்கு மேட்ச் ஆகணும்னு. நிச்சயமாக மேட்ச் ஆக மாட்டான். ஏன்னா 5 வருஷம் வேறு எந்த ஹீரோவும் பொறுமையாக இவ்வளோ காக்க முடியுமான்னு தெரியல. இந்த படம் ராஜமௌழி வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த கதையை சொன்னார் பார்க்கில் வச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு பயம், இதை சொன்ன மாதிரி எடுத்துட முடியுமா அப்படின்றது தான் என்னுடைய உண்மையான சந்தேகம். ஏன்னா அப்படி நான் இதுக்கு முன்னால் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு ரக்பி மேட்சை பற்றி ஒரு படம் எடுத்தார். அந்த கதை கேட்கும்போது எடுக்க முடியுமான்னு நான் கேட்டேன், ஆனால் எடுத்து காமிச்சிட்டாரு. அதனால வந்து இவர் சொன்ன மாதிரி இந்த கதையை எடுத்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கேன்வாஸ் கதையெல்லாம் சொன்னார், என்னுடைய கேரக்டர் சொன்னார், என்னுடைய இதெல்லாம் சொன்னார். எல்லாம் முடிச்சுட்டு அப்படி கார் ஏறும்போது அங்கே தான் சத்யராஜ் சாரை பார்க்க போனார். ரொம்ப பதப்பதப்பாக போனார். சார் எனக்கு தெரியல சார், அவர் வந்து ஒரு அந்த சீனுக்கு அவர் ஒத்துப்பாரா இல்லையான்னு தெரியல. நான் சொன்னேன், அவர் வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவ் திங்கர், நீங்கள் சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த கார் ஏறும்போது சொன்னார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாதர், இந்த பிங்கள தேவன்லாம் அந்த கதையே வராது அப்படின்னாரு. விஜயதேவா